வணக்கம் கேமர்ஸ். இந்த வீடியோல லோ எண்ட் டிவைஸ்க்கான ஒரு தரமான ஒரு 10 கேம்ஸ கொண்டு வந்திருக்கேன். உங்க மொபைல்ல ரேமும், ஸ்டோரேஜும் கம்மியா இருந்தா பிரச்சனையே இல்ல. இந்த கேம்ஸ்ல தாராளமா ப்ளே பண்ணலாம். அதுவும் ஆஃப்லைன்லயே ப்ளே பண்ணிக்கலாம். எல்லா கேம்ஸும் ஒரு 1 GB தான் வருமே. வீடியோ ஃபுல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஃபுல்லா பாருங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் கமரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹைப் ஆப்ஷன் தட்டி விட்டுருங்க. லைக் போட்டு விட்டுருங்க. வெல்கம் டு பீக் டியூப் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் லெவல் டெவில். இந்த கேம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஆஃப்லைன் கேம். இந்த கேம் வந்து கேம் பிளேயோட நம்மள எந்த அளவு இரிட்டேட் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய கேமர்ஸோட அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்திருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான யூடியூபர் மங்குனி கேமர்ல இந்த கேம் பத்தி நிறைய லைவ் ஸ்ட்ரீம் போட்டிருப்பாரு. செம்ம ஜாலியா இருக்கும். அதே மாதிரி இந்த கேமும் ரொம்ப ஜாலியா இருக்கும். உங்களுக்கு எதிர்பாராத சவால்கள்லாம் இந்த கேம்ல கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் இந்த கேம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஷார்ட் டெம்பரான ஆளா இருந்தீங்கன்னா இந்த கேம் அவாய்ட் பண்ணிருங்க. ஆனா ஒரு ஜாலியான கேம் தான். பெருசால ஸ்டோரில கிடையாது. ஒரு டெவில் அந்த ரூம்குள்ள மாட்டிப்பீங்க. அங்க இருந்து தப்பிச்சு வர கதையா தான் இருக்கும். அந்த ரூம்குள்ள போறதா இதோட வேலையா இருக்கும். அதுக்கு முன்னாடி வர அந்த சவால்கள்லாம் தாண்டி நம்ம போகணும். அந்த மாதிரி எல்லா ஃபன்னான சவால்களையும் தாண்டி அந்த ரூம் போய் பிடிக்கிறதா இதோட ஸ்டோரியாவே இருக்கும். ஒரு ஜாலியான கேம். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் பேபி இன் yellow. சேம் அதே மங்குனி கேமர் யூடியூபர் தான் இந்த கேம் பத்தி நிறைய லைவ் ஸ்ட்ரீம்ல போடுவாரு. இது ஒரு ஹாரர் பேஸ்ட் கேம் தான். ஆனா அவரோட வீடியோ பார்த்துட்டு இந்த கேம் விளையாண்டா எனக்கு சிரிப்பு தான் வருது. அந்த லலிதாவை பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது. அந்த பேபி. இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா இது ஒரு நைட்ல நடக்கிற கதை தான். நம்ம இந்த ஒரு நைட்ல ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிப்போம். அங்க தப்பிச்சு வர ஒரு வேலையா தான் இருக்கும். அங்க ஒரு குழந்தை இருக்கும். அது நார்மல் குழந்தைல சாத்தானோட குழந்தை. அந்த குழந்தைக்கு கொடுக்குற வேலையெல்லாம் நம்ம சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணணும். அந்த பால் டப்பா எடுத்து கொடுக்கறது, அதுக்கு டைப்பர் மாத்தி விடுறது, ஆனாவும் ஆகி போயிடும். அதுக்கு டைப்பர் மாத்தி விடுறது, அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அந்த வேலை பண்ணிட்டு இருக்க டைம்ல அது நார்மலா தான் இருக்கும். ஆனா அந்த டைம்ல அது பைத்தியம் முடிச்சு நம்மளே கடிக்க வரும். அதெல்லாம் நம்ம எஸ்கேப் ஆயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த வீட்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வருவாங்க அந்த ஸ்டோரியாவே இருக்கும். ஒரு ஜாலியான கேம். அந்த குழந்தைய பார்த்தா உங்களுக்கு பேய் மாதிரி இருக்காது. நம்ம ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழகா கியூட்டாண்டியா இருக்கும் அந்த குழந்தை. ஒரு நல்ல கேம். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஜாலியாவும் இருக்கும். ஹாரர் வைபும் இருக்கும். ரெண்டுமே உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற கேம் டிராகன் வாரியர் லெஜண்ட் சாம்பியன்ஸ். 2D அனிமேஷன்ல இந்த கேம் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்டிக்மேன் கேம்ஸ்ல விளையாண்டுருந்தீங்களா அந்த ஒரு கிராபிக்ஸ் தான் பண்ணிருப்பானுங்க. சூப்பராவே இருக்கும். கிராபிக்ஸ் தரமாவே இருக்கும். அந்த ஆக்ஷன் பட்டன் ரொம்ப அழகா கொடுத்திருப்பாங்க. விர்ச்சுவல் ஸ்கிரீன்ல வந்து பட்டன்ஸ் ஷோ ஆகும். அந்த பட்டன்ஸ் வச்சு நம்ம காம்போஸ்ல போறது உண்மையாவே நல்லா இருக்கும். ஒரு சூப்பரான கேம். ஆஃப்லைன் கேம். கம்மியான சைஸ்ல சூப்பரான கிராபிக்ஸ் கொடுத்திருப்பானுங்க. சேம் கோகு, கோகானு, ரங்கு, வெஜிடா எல்லா கேரக்டரும் வச்சு நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஆப்போசிட்ல நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். டோர்னமெண்ட் வைஸ்லயும் இந்த ஸ்டோரி வந்து மூவ் ஆகும். ஒரு சூப்பரான கேம். ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டிக்மேன் கிராபிக்ஸ் மாதிரி இருக்கு, 2D அனிமேஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல கேம் மிஸ் பண்ணிருங்க. சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேம். அடுத்து நம்ம பார்க்க போற கேம் ஜாம்பி ஹார்பர். ஜாம்பியை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கேம்ஸ் இருந்தாலும் ரீசெண்டா ரிலீஸ் ஆன இந்த கேம் நல்ல ஒரு கேம். ஹார்பர்ல வந்து ஃபுல்லா ஜாம்பிஸ் வந்து பரவிடுவாங்க. அங்க இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இந்த ஹார்பரை காப்பாத்துறதா நம்ம வேலையா இருக்கும். ஏதோ ஒரு வைரஸ் தாக்கி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஜாம்பியா மாறிடுவாங்க. சோ அந்த ஹார்பரை சுத்தி அவங்க எல்லாம் கவர் பண்ணிடுவாங்க. அந்த ஹார்பர்ல இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டு தள்ளிட்டு அங்க இருக்கிற மெயின் பாஸை போட்டு தள்ளி இந்த ஹார்பரை வந்து நல்லா ஆக்கணும். வைரஸ் எதனால பரவச்சுன்னு கண்டுபிடிக்கிற ஒரு கதையா தான் இருக்கும். மத்த ஜாம்பிஸோட கேம்ஸ்ல இதே மாதிரி இருக்குமோ அதே மாதிரி ஸ்டைல தான் பண்ணிருப்பானுங்க. ஒரு சூப்பரான கேம். டீசெண்டா கிராபிக்ஸ்லயும் கொடுத்திருப்பாங்க. நல்லாவே இருக்கும். ஏகப்பட்ட கன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ராக்கெட் லான்ச்சர் இருப்பாங்க. பாசஸ்லாம் ரொம்ப பயங்கரமா இருப்பானுங்க. மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் பி பேட் பாண்டா. இந்த கேம்ல நம்ம ஒரு பாண்டாவா ப்ளே பண்ணுவோம். இது ஒரு ஓபன் வேர்ல்டு கேம். பாண்டாவா ப்ளே பண்ணுவோம். பாண்டாக்கு கரத்தெல்லாம் தெரியும். இந்த பாண்டாவா இருந்து அந்த மக்கள் எல்லாத்தையும் வம்புழுக்கிறது இந்த கேமோட வேலையா இருக்கும். அந்த ஒரு மங்கி சொல்ற வேலையெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன மிஷன்ஸ்ல போவோம். போறவரெல்லாம் சும்மா வம்புழுத்துட்டு இருக்கலாங்க. ஜாலியா இருக்கும் இந்த கேம். சீரியஸா ரொம்ப ஜாலியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பாண்டா வச்சு அந்த வித்தை பண்றது, அந்த மங்கி பேசுற அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இந்த பாண்டா கொடுக்குற சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அது எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த கேமுக்கு பெருசா கதையா கிடையாது. நம்ம பாண்டா வச்சு அட்டுலியம் பண்ணுது. பேரு பாத்தீங்கல்ல பி பேட் பாண்டா. பாண்டா எப்பவுமே ரொம்ப அமைதியா அழகா கியூட்டாண்டியா இருக்கும். அந்த பாண்டாவை எந்த அளவுக்கு நம்ம கெட்டதா யூஸ் பண்றோமோ அதான் இது யூஸ் பண்ணு இந்த கேம்ல. சூப்பரா இருக்கும். எதை கொண்டு அடிக்கிறான்னு பாருங்க கைஸ். அடுத்து நம்ம பார்க்க போற கேம் ஜஸ்ட் அனதர் ரேசிங் கேம். பேரே அதுதான். இது ஒரு நார்மலான ஒரு ரேசிங் கேம் தான். பட் 3D கிராபிக்ஸ்ல இந்த கேம் இருக்கும். நல்லா வளைஞ்சு போயிட்டு ஜாலியாவே இருக்கும். ஒரு ஆஃப்லைன் கேம். அந்த கேம்ல போற வர இடத்துல அந்த காயின்ஸ் எல்லாம் புடிச்சிட்டு நம்ம வந்து நம்ம கார் அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வளைஞ்சு போறது இந்த கேம்ல ரொம்பவே டஃபா இருக்கும். அது எல்லாமே டக்குன்னு ஒரு முட்டு சந்து வர மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கு அப்படியே வளைஞ்சு போற மாதிரி இருக்கும். யூட்டன் போற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பண்ணிருப்பானுங்க. மத்த கார் ரேஸ் கேம்லாம் ரொம்ப கிராபிக்ஸ் பயங்கரமா கொடுத்து பண்ணிருப்பாங்க. இந்த கேம்ல சிம்பிளான கிராபிக்ஸ், நீட்டான கார் ரேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருப்பானுங்க. சிம்பிளான கேமா இருந்தாலும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு கார் ரேஸ் கேம். ட்ரை பண்ணி பாருங்க.
அடுத்து நம்ம பார்க்க போற கேம் பிபிலோ 2 அரவுண்ட் த வேர்ல்டு. இது ஒரு கபுள் பேஸ்டு கேம் தான். கபுள்ஸ் இருந்துச்சுன்னா உங்க ஆளோட நீங்க சேர்ந்து விளையாடலாம். இல்லனா நீங்க வந்து நீங்களே தனியாவும் ப்ளே பண்ணிக்கலாம். எந்த இஷ்யூ இல்ல. இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா உலகத்தையே சுத்தி வர 2 கபுள்ஸ் உலகம் ஃபுல்லா நடந்துகிட்டே இருப்பாங்க. அங்கங்க இருக்கிற சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன மிஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கிற ஒரு கபுள்ஸ் தான். நீங்க ஆன்லைன்ல ப்ளே பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்டோட உங்க லவரோட ப்ளே பண்ணீங்கன்னா 2 பேரும் வந்து அந்த கண்ட்ரோல்ஸ் பண்றது உண்மையா நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க சிங்கிள் பிளேயரா ப்ளே பண்ணீங்கன்னா அந்த 2 கேரக்டரும் நம்ம தான் வந்து யூஸ் பண்ணி பண்ணணும். அந்த பிரதர்ஸ் ஆஃப் டூ டேல்ஸ் அப்படின்னு ஒரு கேம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த கேம்ல அண்ணன் தம்பி நம்ம எப்படி மூவ் பண்றோமோ அதே மாதிரி கேம் தான் இந்த கேமும். அந்த பாணியில தான் பண்ணிருப்பாங்க. சூப்பராவே இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் கேம். மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஆள் இல்லைன்னா என்ன தனியாவே ப்ளே பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கும் தனியா ப்ளே பண்றப்ப. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் ஸ்கை சில்ட்ரன் ஆஃப் த லைட். பாக்குறதுக்கே கண்ணு குளிர்ச்சியான கிராபிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அமைதியாவும் இருக்கும். இந்த கேம் பிளேயோட ஸ்டைலும் அந்த மியூசிக்கும் சூப்பரா இருக்கும். ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் கேம். ஜோர்னி அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற கேமை உருவாக்கின அதே நிறுவனம் தான் இந்த கேமும் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த கேமோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா வானத்துல பிரகாசமா இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால கீழே வந்துருது. நம்ம வந்து சைல்ட் ஆஃப் லைட் ஒளியின் குழந்தையா நம்ம கேரக்டர் நம்ம கேம் பிளே பண்ணுவோம். நம்ம கையில இருக்கிற ஒரு மெழுகுவத்தியை வச்சுக்கிட்டு அந்த இருள்ல உளுந்த அந்த நட்சத்திரம் எல்லாத்தையுமே அதோட ஆன்மாக்கள் அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே மீட்டெடுத்து மறுபடியும் அதை ஒன்னு சேர்த்து வானத்துக்கு அனுப்புறதா நம்மளோட லட்சியமா இருக்கும். ஒரு சூப்பரான ஓப்பன் வேர்ல்டு அட்வென்ச்சர் கேம் இந்த கேம். இந்த கேம்ல 7 வேர்ல்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. 7 ரெலம்ஸ்: டான், பேரரி, ஃபாரஸ்ட், வேலி ஆஃப் ட்ரிம்ப், கோல்டன் வெஸ்ட்லாண்ட், வேல்யூட் ஆஃப் நாலேஜ், ஐ ஆஃப் எடன். அந்த மாதிரி 7 விதமான இடங்கள் இருக்கும். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு அழகாவும் இருக்கும். எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு இடத்துல ஃபுல்லா சன்லைட் மட்டும் தான் இருக்கும். ஒரு இடத்துல புல்வெளி இருக்கும். ஒரு இடத்துல மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஒரு இடத்துல பனி சறுக்கி விளையாடுற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல ரொம்ப ஆபத்தான காடு நேர்ந்த பகுதியா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு அங்க விழுந்திருக்க அந்த ஸ்டார்ஸ் வந்து மறுபடியும் அதுக்கு உயிர் கொடுத்து வானத்துக்கு அனுப்புறதா நம்ம வேலையா இருக்கும். ரொம்பவே சூப்பராவே இருக்குங்க இந்த கேம். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப மைல்டாவே இருக்கும். நல்லாவே இருக்கும் இந்த கேம். ஒரு டிராயிங் பாக்குற மாதிரி தான் இந்த கேம் பண்ணிருப்பாங்க. ரொம்ப ஸ்மூத்தாவும் இருக்கும் கேம் பிளே. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கேம் கேஸ்டில் ஆஃப் இல்யூஷன் மிக்கி மவுஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இந்த கேம். இந்த கேம் வந்து மிக்கி மவுஸ் கதையை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இதோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு அழகான காதல் கதை தான். மிக்கியும் மின்னியும் ஒரு புல்வெளியில வந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போது மிஸ் பெரல் அப்படிங்கிற ஒரு சூனியக்காரி வந்து மின்னியோட அழகை பார்த்து பொறாமப்பட்டு அவளை மாதிரி நான் இளமையா மாறுன்னு சொல்லி மின்னியை வந்து அங்க இருந்து கடத்திட்டு போயிடுறாங்க. மின்னியை கடத்திட்டு போய் கேஸ்டிலுக்குள்ள போயிடுறாங்க. நம்ம அந்த கேஸ்டிலுக்குள்ள போயிட்டு மின்னியை காப்பாற்ற கதையா இருக்கும். அந்த கேஸ்டிலுக்குள்ள வந்து 7 விதமான கதவு இருக்கும். அந்த 7 கதவு நம்ம திறக்கணும்னா நமக்கு 7 விதமான ரத்தினக்கல் வேணும். சோ அந்த ரத்தினத்தெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி கேஸ்டிலோட மெயின் கோட்டைக்கு நம்ம போயிட்டு சூனியக்காரிட்ட இருந்து மினியை காப்பாத்துறது தான் கேமோட ஸ்டோரியா இருக்கும். அந்த 7 ரத்தினக்கலை நம்ம தேடுறோம் பாத்தீங்களா, அதுதான் இந்த கேம் பிளேவா இருக்கும். 2D பிளாட்ஃபார்ம் கேம் வலையில பண்ணிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். மேரியோ விளையாண்டுருப்பீங்கல்ல, அந்த ஸ்டைல தான் பண்ணிருப்பாங்க. அந்த எதிரி மேல தலை மேலே பூச்சிக்கிறது, ஆப்பிள தூக்கி போடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அந்த 7 ஸ்டேஜஸ்மே ஒவ்வொரு விதமா இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வித்தியாசமான மாயாஜர் ஆளுங்க எல்லாம் நம்ம பார்ப்போம். அவங்க எல்லாம் தாண்டி எப்படி நம்ம மிமியை காப்பாத்துறது அந்த கதையா இருக்கும். பாஸ் ஃபைட்ஸ்ல இந்த கேம்ல இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம். ஆஃப்லைன் கேம் தான். நெக்ஸ்ட் சர்க்கார் இன்ஃபினிட்டிவ். ஹீரோ பேஸ் பண்ணி விட்டதுல தரமான கேம்னா இந்த கேம் தான். நம்ம பசங்க டிசைன் அப்படிங்க. தளபதினா விட்டுருவாங்களா? எப்பயுமே தளபதிக்கு நம்ம அண்ணனுக்கு நம்ம எப்பயுமே பெஸ்ட் தான் கொடுப்போம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீரோ பேஸ்ட் கேம்னா இந்த கேம் தான். இப்போ வரையுமே இந்த கேமுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்கு. ரீசெண்டா ஜேடி கேரக்டர், லியோ கேரக்டர், ஜனநாயகன் கேரக்டர் கூட அப்டேட் கொடுத்து வச்சிருக்காங்க இந்த கேம்ல. தரமான கேம். இந்த கேம் சர்க்கார் மூவியை பேஸ் பண்ணி போகும். அந்த மெட்ரோ ஸ்டேஷன், அந்த மினிஸ்டர் இருக்கிற இடம், அதுக்கப்புறம் வந்து கடைசியா அந்த ஜேசிபில இருக்குல்ல அந்த இடத்துல இருக்கிற மாதிரி 3 ஸ்டேஜ் கொடுத்திருப்பாங்க. கேம் ரொம்ப ஈஸியா இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு போக போக கேம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எல்லா காம்பாக்ட் சிஸ்டமும் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பினிஷர்ஸும் கொடுத்திருப்பாங்க. பக்காவா பண்ணிருப்பாங்க. இந்த கேம் சூப்பரா இருக்குங்க. இதுல ஏகப்பட்ட அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. மாஸ்டர் அவுட்ஃபிட்லாம் இருக்குங்க. தரமா இருக்குங்க. ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான கேம் இந்த கேம். ஓகே கைஸ், இந்த வீடியோல 10 கேம் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ போடணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்றேன் கைஸ். அன்டில் நவ், பை பை.